السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வருடம் சங்கை பொருந்திய ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். ரமலான் நம்மை சுத்தப்படுத்த வந்த மாதம். ரமலானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். ரமலானுடைய முதல் 10 கடந்து இரண்டாவது 10 நாங்கள் நுழைந்திருக்கிறோம். ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10ஆகவும், இரண்டாவது 10 பாவ மன்னிப்புடைய 10ஆகவும், இறுதி 10 இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலினுடைய 10ஆகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இரண்டாவது 10 நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டிய ஒரு காலம். எங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பாவங்களை சொல்லி அதுக்குரிய மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, மனிதன் ஒவ்வொருவரும், ஆதமுடைய மகன் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அவர்களினால் சிறிய பெரிய தவறுகள் பாவங்கள் நடப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் உண்டாகும். ஆனால் அந்த பாவங்களிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள மனிதன் முயற்சிக்க வேண்டும். நடந்த பாவங்களுக்கு தௌபா செய்து மீள வேண்டும். இதற்கு பிறகு இந்த பாவங்களில் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய தௌபாக்கள், அவனுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அவன் அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கி நடப்பான். அதே நேரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹைருல் ஹத்தாயின தவ்வாபூன், அந்த தவறு செய்பவர்களில் சிறந்தவர் பாவ மீட்சி பெறுபவர், பாவ மன்னிப்பு தேடுபவர் என்று சொன்னார்கள். எனவே தவறுகள் நடக்கும். நாம் ஒவ்வொருவரும் தௌபா செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு நான் 70 விடுத்தம் அல்லது 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே வருந்துகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் பல பாவங்களோடு தொடர்புள்ளவர்கள், அதிகமாக தவறு செய்யக்கூடியவர்கள். எங்களுடைய ஒவ்வொரு நேரமும் பாவத்திலேயும், பாவத்தை பார்ப்பதிலேயும், கேட்பதிலேயும், பேசுவதிலேயும், சிந்திப்பதிலேயும் கலந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மீட்சி பெறக்கூடியவர்களாக, தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். ஏ மனிதர்களே, நீங்கள் பாவ மீட்சியின் பக்கம், மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுடைய பாவங்களை சொல்லி மன்னிப்பு கேட்பதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம். அதே நேரம் தாமதிக்க வேண்டாம். நீங்கள் அவசரமாக உங்களுடைய பாவத்துக்குரிய இஸ்திக்ஃபாரை, தௌபாவை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ் ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை நீ உடனடியாக செய்துவிடு. அதாவது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அந்த பாவத்தை இல்லாமலாக்கக்கூடிய நல்ல காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த ஹதீஸ்ல எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைத்து கொண்டிருக்கிறான். இன்னும் பல இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள் என்று பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பாவங்களை சொல்லி அழ வேண்டும். அந்த ஆயத்திலே வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், நீங்கள் வானம் பூமியை போன்ற விசாலமான சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். அதாவது நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்குரிய பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டால்
உங்களுக்கு சொர்க்கம் கட்டாயமாகும். நீங்கள் கட்டாயம் சொர்க்கம் செல்லுவீர்கள். நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வருந்தி அழுது அந்த பாவங்களுக்குரிய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் சொர்க்கம் போக முடியும். இல்லை என்றால் அந்த பாவத்தை கழுக, அந்த பாவம் செஞ்சவனை சுத்தப்படுத்த அல்லாஹ் அவனை நரகத்திலே போடுவான். நாங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்து உயர்தரமான சொர்க்கம் போக வேண்டும் என்றால் எங்களுடைய பாவங்களுக்குரிய தௌபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு உயர்தரமான சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் மாபெரும் வெற்றியை ஈட்டிக் கொண்டார்கள், அவர்கள் தான் பெரிய வெற்றி அடைந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த இடத்திலே சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நீங்க சொல்லுங்க நபியே இந்த நரகம் மிக கடுமையானது, மிக பயங்கரமானது, வேதனைக்குரியது என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். எனவே நரகத்தை படைத்த அல்லாஹ் நரகத்தை எச்சரிக்கிறான், நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டாம், அந்த நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ஆனால் நம்மளே சிலர் இருக்கிறார்கள், நரகத்துக்கும் ஆள் தேவைத்தானே என்று சொல்லக்கூடிய சில தைரியசாலிகள், அதாவது பாவத்தின் மீது துணிவு கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய துணிவு கொண்டவர்கள் சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நரகம் பயங்கரமான நரகத்தை விட்டு நாங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னாலும் சுபஹுடைய மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று 7 விடுத்தங்கள் ஓதுவார்கள். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்தது யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதாவது பாவங்களுக்குரிய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். உயர்தரமான சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கின்றான். அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உஇத்தத்தில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு தான் அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தக்வாதாரிகள் யார்? நாம் இன்று வெளிரங்கத்திலே பார்த்தோத்தரை தக்வாதாரி என்று சொல்லுகிறோம். அவருடைய ஆடைகளை, அவருடைய தாடியை, அவருடைய நடத்தைகளை வைத்து நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் நமக்கு அதுதான், அதாவது வெளிரங்கத்தை வைத்தான் முடிவு செய்ய முடியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தக்வா ஹாஉனா, அந்த உள்ளத்தை நெஞ்சை காட்டி சொன்னார்கள் தக்வா என்றது இந்த கல்போடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் தான் யார் என்பதை அவனுடைய உள்ளத்திலே கேட்க வேண்டும். சொன்னார்கள் இஸ்தஃப்தி கல்பக், உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய உள்ளம், உன்னுடைய கல்பு, உன்னுடைய மனசற்ற கீழே நீ யார் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் யார் என்பதை எங்களுடைய உள்ளம் சொல்லும். எனவே தக்வான்றது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ரங்கம் சீராக வேண்டும். உள்ரங்கம் சீராகும் பொழுது அவனுடைய வெளிரங்கம் தானாக சீராகும். உள்ரங்கத்தை சீராக்கிக் கொள்ள மாபெரும் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே தக்வாதாரிகள் என்று வரும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல அடையாளங்களை குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த இடத்திலே வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு இந்த சொர்க்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த தக்வாதாரிகள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, அவர்கள் வறுமையிலும் செருமையிலும் கஷ்டத்திலும் நல்லா இருக்கக்கூடிய காலங்களிலும் செலவழிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழிப்பார்கள். மதரசாக்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, ஏழைகளுக்கு, நோயாளிகளுக்கு, அண்டை வீட்டாருக்கு, குடும்பத்தவர்களுக்கு, கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, கேட்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, எல்லோருக்கும் இவர்கள் செலவழிப்பார்கள். எல்லோருடைய கஷ்டங்களை நஷ்டங்களை விளங்கி அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய காசுபடங்களை வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், மூமின்களுடைய அடையாளம் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதனை அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது தக்வாதாரிகளுடைய பண்பு. நல்ல இடங்களை தேடி போய் செலவழிக்க வேண்டும். மதரசாக்களை நாங்கள் நாடி, மதரசாக்களை தேடி போய் அந்த மதரசாவில் இல்மு கற்றுக் கொள்ளப்படுகிறது. எந்த நேரமும் கால அல்லாஹ் கால ரசூல் என்று அங்கே ஓதப்படுகிறது. 24 மணித்தியாலும் குர்ஆன் ஓதப்படுகிறது. அமல்கள், இபாதத்துகள் நடக்கக்கூடிய இடம், ஆலிம்கள், நல்லவர்கள், தக்வாதார்கள், நபியுடைய வாரிசுகளை உருவாக்கக்கூடிய இடம். அந்த இடங்களுக்கு தேடி போய் நாங்கள் செலவழிக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களினால் இவர்களுக்கு ஏதாவது தவறு நடந்தால் அவர்களை மன்னித்து விடுவார்கள். அந்த தவறுகளை சொல்லி சொல்லி அதனை பெருசுபடுத்த மாட்டார்கள். அதன் மூலம் அவர்களை வெறுக்க மாட்டார்கள், ஒதுக்க மாட்டார்கள், மன்னித்து விடுவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், தவறுகளை மன்னிக்கக்கூடிய மனோபக்குவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே போன்று வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த நல்ல மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லி அந்த குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
எனவே நாங்கள் மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும். எங்களினால் ஏதாவது தவறு நடந்தால் மற்றவரிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்களினால் யாருடையாவது மனசு நொந்திருந்தால், யாருக்காவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய தவறுகளை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய, ஒரு நல்ல மனிதனுடைய பண்பு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவ மன்னிப்பின் பத்தில நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல நாங்கள் எங்களுடைய பாவங்களை சொல்லி நாங்கள் தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து பாவமற்ற பரிசுத்தவான்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுக்கு பின்னாலேயும் இந்த ரமலானிலே பக்குவம் எடுத்து ரமலானுக்கு பின்னாலேயும் நாங்கள் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக, தொழக்கூடியவர்களாக, பாவங்களை தவிர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ். ஹராத்தை, பாவத்தை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டுவிடு, அதை பயந்து கொள், நீ மக்களிலே பெரிய வணக்கசாலியாக என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் பெரிய ஆபிதாக, வணக்கசாலியாக ஆகுவதற்கு 1000 ரக்காத் தொழ முடியும். ஆனால் பாவமான காரியங்களை விடுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. எனவே பாவமான காரியங்களை விட்டு நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறான். இந்த ரமலானின் மூலமாக நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்திருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் அதிகரித்து தருவானாக. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி தந்துடுவானாக. யாரெல்லாம் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் அவருடைய கபறுகளை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக. இந்த ரமலான் எங்களுக்குரிய ஒரு சிறப்பான, ஒரு சங்கையான, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் ஆக்கி தந்தருவானாக. நிலைமைகளை சீராக்கி நல்ல நிலைமைகளை அல்லாஹ் உருவாக்கி தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.